பிரைஸ் லார்ட். அன்றைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். ஹல்லேலூயா. வார்த்தையான கிறிஸ்து வார்த்தையால் சுகமளிக்க எருசலேமுக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் எண்ண முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. உலகத்தை படித்தவரே அவர் தானே, நம்மளை படித்தவரும் அவர் தானே. ஹல்லேலூயா. படைத்த தேவன், அவர் சகலத்தையும் அறிந்தவர், தெரிந்தவர். அவர் குழந்தையாக உலகத்தில் பிறந்து வளர்ந்து இந்த பூமியில் நமக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கார் பாருங்க. நம்மைய சுகமாக்க வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பார்க்க போனால் அங்கே 38 வருஷமாக ஒரு வியாதிக்காரன் என்ன செஞ்சிருந்தான்? படுத்திருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு கண்களில் கண்ணீர், எதிர்பார்ப்புகள் நிறையா. அவனுடைய உள்ளத்தில் கொந்தளிப்பு, கடலை போல கொந்தளிப்பு. அநேகருக்கு அப்படி தான் இருக்குது. அந்த கடலால் என்ன செய்யணும்? ஓயணும். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தையால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? அந்த கடலையே ஓய பண்ண முடியும். அவன் பாருங்க, சரீர பாடுகளோடு இருந்தான். ஹல்லேலூயா. 38 வருஷம்னா சாதாரண விஷயம் கிடையாது. 38 வருஷமும் ஒருத்தன் பாடுபடணும்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு ஹாஸ்பிட்டலில் 2 வருஷமாக ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு. 2 வருஷமாக அவருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவும் அப்புறம் அப்படி உடம்பு குறைஞ்சிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் இருக்கும் பொழுது அவர் அழுக நல்லா உடம்பு நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி இழைச்சி அப்படியே உள்ளே ஆகி போயிட்டார். அந்த அளவுக்கு இந்த அதாவது கஷ்டம், மனபாரம், அந்த வியாதி இன்னும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கே, இந்த வியாதி நம்மளை விட்டு கடந்து போகாதா அப்படின்னு அந்த ஏக்கம் இவனுக்கும் இருந்திருக்கும். 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷனுக்கு இருந்திருக்கும். அது மாத்திரம் இல்லைங்க, மன அழுத்தம்னா என்னன்னு தெரியுமா? சொல்ல முடியாத காரியத்தை உள்ளே வச்சு அழுத்துறது. வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இப்போ வயசானவங்க கூட பாருங்களேன், கொண்டு போய் நல்ல பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க. அந்த பிள்ளைங்க நல்லா சம்பாதிப்பாங்க, கை நிறையா சம்பாதிப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அம்மாவை கொண்டு போய் என்ன செய்வாங்க? அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு பழசுலேருந்து ஞாபகம் வரும். மனசு அவ்வளோ துக்கமாக இருக்கும். நம்ம எப்படி வளர்த்தோம் பிள்ளைங்கள? நம்மளை கொண்டு வந்து நல்ல நிலைமையில தானே இருக்காங்க, நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. இது ஒரு மன அழுத்தம். அது இல்லாமல் வேலை கிடைக்காம மன அழுத்தம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் இருக்குது இந்த வயசுலையே. வெவ்வேறு காரணங்களான மன அழுத்தம். இந்த 38 வருஷம் வியாதிக்காரனுக்கு எப்படா நம்ம இந்த இடத்த விட்டு நல்லபடியாக எழுந்து போவோம் என்கிற அந்த உணர்வு மன அழுத்தத்தை கொடுத்தது. கண்ணீர், மற்றவர்களை போல வாழ முடியல. மற்றவர்களை பார்க்கும் பொழுது கணவன் மனைவியோடு போகிறாங்களே, நம்மளும் நல்லா இருந்தால் இந்த கணவன் மனைவியோடு நம்மளும் போயிருப்போம், நல்லா சம்பாதிச்சுப்போம், குடும்பத்தை பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன ஏக்கம், அப்படியே வேதனை. என்னன்னா, அவன் அந்த குளத்தருகே வானத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான். எப்போ அங்கேருந்து தேவதூதன் கீழே இறங்கி வருவான், நம்ம எப்போ சுகமாகும், அந்த குளத்தை கலக்குவான், நம்ம சுகமாகும். அவன் மேலேயே தான் பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு ஏக்கம் அதிகமாக இருந்தது. அந்த அற்புதத்தை நாடி ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை தூக்கி யாராவது கொண்டு அந்த குளத்தில் போட மாட்டேங்களா? அவனுக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. அடுத்த வசனம் பாருங்க. எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசல் அருகே இருக்கிறதுக்கு 5 மண்டபங்கள் உண்டு. ஹல்லேலூயா. பெதஸ்தா என்பது டெம்பரரி சுகம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பது பர்மனண்ட் சுகம். ஹல்லேலூயா. டெம்பரரியாக ஒரு நாள் வருவாங்க, குளத்தை கலக்குவாங்க, ஒரு ஆளுக்கு சுகம் கிடைக்கும். ஆமேன். பாருங்க, அங்கே 5 மண்டபங்கள் உண்டான். 5 மண்டபங்கள். அந்த 5 மண்டபங்கள் வழியாகத்தான் பலி செலுத்துகிற ஆடை என்ன செய்வாங்க? கொண்டு வந்து அந்த குளத்தில் போய் என்ன செய்வாங்க? கழுவுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக பலி செலுத்துகிற ஆடை அப்படியே செலுத்தக்கூடாது. கழுவி அதை பரிசுத்தப்படுத்தி என்ன செய்யணும்? கொண்டு போய் பலி செலுத்தணும். பாருங்கள், பலி செலுத்தக்கூடிய ஆட்டுக்கே அந்த பரிசுத்தம்னா, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறோமே, நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும்னு யோசித்து பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, அந்த தண்ணீர் பாருங்கள், அந்த குளத்தில் அந்த ஒரே தண்ணி கிடையாது, நின்ற இடம். எப்போ என்னைக்காவது ஒரு நாள் தேவதூதன் வந்து அதை சுத்தம் பண்ணுறான்.
எதுக்கு சுத்தம் பண்ணுறான்னா இந்த ஆடை கழுவுவதற்கு. ஹல்லேலூயா. அவன் கோலை விட்டதுமே ஒரு பரிசுத்தம் இறங்குது உள்ள. பரிசுத்தம் இறங்கும்போது ஒருத்தனுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் கை வச்சா பரிசுத்தம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆடு பலியானது, ஆனால் இன்றைக்கு நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்படுகிறது. இது உடனடியாக காளை, அதாவது காளைக்கு பதிலாக, ரெண்டாவது ஆட்டுக்கு பதிலாக நம்முடைய உதடுகளில் இருந்து வெளிவருகிற அந்த துதிக்கு அவ்வளோ மதிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஆடு வெட்ட வேண்டாம், கோழி வெட்ட வேண்டாம், என்ன காளை வெட்ட வேண்டாம், பறவைகளை எனக்கு வெட்ட வேண்டாம், பலி செலுத்த வேண்டாம். உன்னுடைய ஆராதனை பலியை தான் தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. வந்துட்டு சொன்னார், சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? என்ன பாஸ்டர் சொல்லுங்கள். இதான் இது ஆண்டவர் பொய் சொல்லியிருக்கார் தெரியுமா நம்ம வேதத்தில் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்லன்னு போட்டிருக்கு, அது பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார், ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்லன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து காமிச்சார். அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சவுல் தாவீதை போய் நான் அபிஷேகம் பண்ண போகிறான்னா சவுலுக்கு அதிர்ச்சி ஆயிரும். அதே மாதிரி பலி செலுத்த போகிறேன், நம்ம ராஜாவாக்க போகிறேன், தாவீதை அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அண்ணன் தம்பிங்களுக்கு என்ன செய்யும்? கஷ்டமாயிரும். அதனால் அவர் சாமுவேல் இந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு. இப்படி என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பலி என்பது நம்மை அர்ப்பணிப்பது. ஹல்லேலூயா. தாவீது ஊழியக்காரனாக அர்ப்பணிக்க போகிறார். யார்? சாமுவேல். நான் சொன்னேன், அவர் பலி செலுத்துறதுக்குனாக்கா ஆவி ஆத்மா சரீர பலி செலுத்த போகிறது தான்ப்பா அப்படி சொல்கிறாரு. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ கஷ்டத்தை நம்ம தாவீது அனுபவித்திருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நம்மளை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது என்பது பலி செலுத்துதல் என்றது அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போது என்னென்னா, இந்த ஆட்டு வாசலை பற்றி நம்ம பார்த்தோம். இது பரிசுத்தப்படுத்துகிற வாசல், பலியை. ஹல்லேலூயா. சரி, இப்போது நம்ம 5 மண்டபங்கள் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 5 மண்டபங்கள் என்பது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் 5 காயங்களை குறிக்கும். ஹல்லேலூயா. அது வழியாக வந்தால் தான் நம்ம பலியாக முடியும், ஊழியக்காரனாக மாற முடியும், நம்ம ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க முடியும். இந்த 5 காயங்கள். ரெண்டாவது 5 ஆகமங்களை குறிக்கும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்முடைய வேதத்தில் ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து எல்லாத்துலேயும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் ஆகமத்தில் இந்த ஆகமங்கள் 5 ஆகமங்களில் நிறையா காரியங்களை கொடுத்து வெளிப்பாடாக வருகிறது. அதை நான் சொல்கிறேன். அடுத்தது 5 தாவீது என்ன செஞ்சார்? 5 கற்களை எடுத்து தன் அடப்பையிலே வைத்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்தது 5 கண்டங்கள். 5 கண்டங்களை குறி. அந்த 5 கண்டங்கள் என்பது என்னென்னா, சுவிசேஷம் 5 கண்டங்களுக்கும் போக வேண்டும் என்பது தான். ஹல்லேலூயா. இப்போது 5 காய வாசல்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அவரை அடித்தார்கள். கோடிக்கணக்கான காயம் உடம்புல பிச்சு எடுத்துட்டாங்க, தலையில், தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும். அப்பொழுது அநேக கோடி வாசல்கள் நிறைய திறந்துச்சு, கோடிக்கணக்கான வாசல்கள், ஒரு அணுவும் ஒரு வாசல் திறந்து அத்தனை ரத்தமும் உலகத்தில் ஜீவ நதியாக ஓட ஆரம்பித்தது. இந்த 5 காயங்களுக்கு ஏன் அந்த மகத்துவம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஜபத்தில் ஜெயம் எடுக்கணும்னா அந்த 5 காயல் வாசல் வழியாகத்தான் வரணும். ஏன்னா நம்ம கழுவப்படாமல் ஜபத்துக்கு ஜெயம் கிடைக்காது. ஹல்லேலூயா. மந்திரவாதங்கள், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலமாக தான் மந்திரவாதங்களை என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். ஆகவே அந்த வழியாகத்தான், ஆண்டவருடைய காயங்களின் வழியாகத்தான் வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது கண்ணீரா, துக்கமா, பாடா, இதெல்லாம் என்னென்னா, நமக்கு சமாதானம் வேணும்னா, சந்தோஷம் வேணும்னா, கர்த்தரோடு கூட இணைந்து வர அவருடைய கண்மலை வெடிப்புக்குள்ளா வழியாகத்தான் நம்ம என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா. இந்த கைகளில் 2 கைகளையும் காயங்களை ஏற்றார்ல. எதுக்கு? ஒரு கையில் விசுவாசம் என்னும்
கேடயம். ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயம். இந்த ரெண்டும் முக்கியமானது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய கரத்தில் இருந்து தான் நமக்கு அவர் கொடுத்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை சொல்கிறாரு அவர் அஸ்திரமாக இருக்கிறோன்னு சொல்லி, அவருடைய நம்ம ஆயுதமாக இருக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அவர் கரங்களில். பாருங்கள், அவர் கரங்களில் அநேக அற்புதம் அதிசயம் நிறைய நடந்தது இஸ்ரவேலில், இப்பவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நடக்க நம்ம அற்புதம் நடக்க நம்முடைய மைண்டு மாறும், நம்முடைய துன்பம் மாறும், நம்ம துக்கம் மாறும். அது கர்த்தருடைய இரத்தத்தின் மூலமாகத்தான். அடுத்தது பிஸ்னஸ் வளரணுமானா கூட தேவ ஞானம் எங்கேருந்து வரணும்னா தேவனுடைய ரத்தத்திலிருந்து தான் வரணும். ரட்சணியம் என தலை சீரா. ஹல்லேலூயா. அந்த தலை சீரா மட்டும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கு போடுகிற இந்த வசனம் வார்த்தை எதுவுமே மைண்டில் தங்காது, எல்லாம் போயிடும். ஆண்டவர் அந்த ரட்சணியம் என்னும் தலை சீராவை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தான் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 2 கால்களில் காயங்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு ஓட பலத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எலும்பு பலன் என்று போடப்பட்டிருக்கிறது. விழாவில் காயம் உங்களுக்கு தெரியும், மணவாட்டி சபை. அவருடைய எலும்பு தான் நம்ம, அவருடைய பலனில் தான் நம்ம நிற்கிறோம், அவருடைய பலனில் தான் நம்ம வாழ்கிறோம். அந்த பலன் தான் நம்மளை என்ன செய்கிறது, இன்றைக்கு பரிசுத்தமான சபையாக நம்மளை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் அவர் மூலமாக தான், இரத்தத்தின் மூலமாக தான் வெளியே வந்தது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளந்தான் அந்த இரத்தத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. அந்த இரத்தத்தை கிரயமாக கொடுத்து தான் நம்ம என்ன செய்திருக்கார், நம்ம வாங்கியிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த 5 காயங்களுக்கு மகத்துவம். ஆமேன், ஆமேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 ஆகமங்கள். 5 ஆகமங்களில் ஆதியாகமத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய இரத்தம் என்கிற இந்த காரியம் ஆதியாகமத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாருல்ல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சிலுவை யுத்தம் உண்டு. ஹல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சிலுவையில் யுத்தம் உண்டு. உன்னை நான் கொல்லுவேண்டா, உன்னை அழிப்பேன். நீ ஆதாமே ஏமாளிய முதல் மனிதர்களை நீ ஏமாற்றினாய், நீ கெடுத்த, அவங்கள பாவத்தில் தள்ளின. உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன், ஸ்ரீயின் வித்துக்குள்ளே வருவேன், உன்னை அழிப்பேன் என்று சொல்லி பாருங்க. அப்போவே நான் பலியாவேன் சிலுவை இல்லைன்ட்டு ஆண்டவர் பலியை குறித்து சொல்ல. இப்போ நம்ம பலியை குறித்து தான் எல்லாம் பார்த்துட்டே வரோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 4:10-11 பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குதுன்னா, இங்கே பாருங்க, உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். பாவத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அங்கே தான் அதிபதியாக மாறி போனான். இந்த ரத்தம் என்கிற அந்த சத்தியத்தில் கூட நான் இதை சொல்லியிருக்கிறேன். இது முக்கியமான சத்தியம். என்ன அப்படின்னா, காயினே வாசலில் பாவத்தை படுக்க வைக்காதே, அதன் வழியாகத்தான் நான் உள்ளே போகணும் இந்த உலகத்துக்குள்ளே. ஆனால் அவன் என்ன செஞ்சான், அந்த வாசலில் தான் அடித்தான். அதே வாசலில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் பலியானார். பலியாகி நம்ம எல்லாம் மீட்டார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்திங்கன்னா யாத்திரையாகமம். யாத்திரையாகமத்தில் பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூடாரம். அங்கே என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் சொன்னார், தினமும் நீ நீ உள்ளே போகணுன்னா என்ன செய்யணும், உன்னை ஒரு ஆடை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டு உன்னை பரிசுத்தமாக்கிட்டு தான் உள்ளே போகணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, உள்ளே போக முடியாது என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த யாத்திரையாகமத்தில் பயப்படுவாங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தொடுறதுக்கு. தொட்டவன் என்ன செய்வான், பாவம் பட்டவன் தொட்டால் இறந்த அங்கேயே மறிச்சிடுவான். ஹல்லேலூயா. அந்த மாதிரி பரிசுத்தமான ஆண்டவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. பலி, அதுதான் பலி. ஹல்லேலூயா. அடுத்தது லேவியராகமம், பாவ நிவாரண பலி. அவங்க அதில் என்ன போட்டிருக்குன்னா பாவ நிவாரண பலியை குறித்து போடப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே போகிறார். அங்கே ஒரு இடத்துல செய்வினை வரும்பொழுது அந்த செய்வினையும் அழித்து ஜனங்களை தொடாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். அடுத்து பார்த்திங்கன்னா உபாகமம், சாபமும் ஆசீர்வாதமும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்த, நீ இப்படி இருந்தீங்கன்னா நீ இப்படி ஆசீர்வதிக்கப்படுவ, நீ இப்படி இருந்தால் தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அடுத்தவன் முன்னாடி நீ வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உனக்கு சாபம் தான் வரும். அடுத்தவன் பொருளை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சாபம் தான் வரும்.
அடுத்தவங்களுடைய நிலத்தை நீ பங்கு போட்டிங்கன்னா சாபம் தான் வரும். இனி சாபமான எதையும் நீ என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி உபாகமத்தில் அழகா ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க 5 ஆகமங்களிலும் தேவனுடைய ரத்தம், எல்லாத்துலேயும் தேவனுடைய ரத்தம் வரும். இத்தனை இதுக்கு பலி செலுத்துறதுக்கு ஒவ்வொரு பலியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடப்பையில் கூழாங்கல். ஹல்லேலூயா. 5 கூழாங்கல்ல என்ன செஞ்சான், அடப்பையில் போட்டுட்டு இருந்தான். அஞ்சனா ஆண்டவர் என்ன செய்தார், அவருடைய ஆராதனைக்கு செவி கொடுத்தார், அவருடைய ஜபத்துக்கு செவி கொடுத்தார், அவருடைய வேதத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார், ரைட்டு போட்டார். ஹல்லேலூயா. அவருடைய ஒரு தீர்க்கதரிசியாக தான் ஆண்டவர் பார்த்தார். ஜப வீரன், ஒரு தீர்க்கதரிசி, அப்புறம் கர்த்தர் மீது பயபக்தி உள்ளவன், கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆட்டிடேன் என்று சொல்லி எல்லாம் அவனை என்ன செஞ்சாங்க, உதாசீனப்படுத்தான். கோலியாத்தை கூட நான் வீழ்த்துவேன்னு சொல்லிட்டு போகிறான். எல்லாரும் அவனை வேடிக்கை பார்க்குறாங்க. அவன் இப்போ மிதிக்க போகிறான், இவன் ஒன்றும் இல்லாமல் போகிறான், இவனை காலால் மிதித்து அதை ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறான். எல்லாரும் அதை தான் நினச்சாங்க. ஒருத்தருடைய உள்ளத்தில் கூட ஒரு விசுவாசம் இல்லை. அவனை பார்த்துட்டு ராஜாவே அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. எல்லா சேனையும் பயப்படுது கிட்ட போகிறதுக்கு. இவன் ஒரு பையன், சின்ன பையன், இவன் எப்படி போய் அவனை கொல்ல முடியும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அவனுக்கு எதிராக நின்றார்கள். ஆனால் கீழ்த்தரமாக நினச்சவங்க எல்லாம் என்ன ஆனாங்க, அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, அவருடைய ஒரே ஒரு வார்த்தையாகிய கல், அது தேவனுடைய ரத்தத்திலிருந்து வந்தது, தேவனுடைய பலியிலிருந்து வந்த அந்த காரியம், அது தீர்க்க தரிசனமாக தாவீதுக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் அந்த ஒரு கல்லை எடுத்து என்ன செய்கிறான், சுழட்டி ஒரே அடிக்கிறான் பாருங்க. அடித்த உடனே கோலியாத் கீழே சாய்ந்தான் பாருங்க. உதாசீனப்படுத்தினவர்களுக்கு முன்பாக தேவன் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இவனால் வீழ்த்த முடியாது என்று நினைத்து அவனை அசிங்கமாக பேசியவர்கள் எல்லாம் இன்னைக்கு அவனை மேலாக பேச ஆரம்பித்தார்கள், கை தட்டினார்கள், அவனை தூக்கி சுற்றினார்கள். ஹல்லேலூயா. ராஜாவே பயந்துட்டாரு, ஐயோ ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில், ஒரே கல்லில் தாவீது என்ன செய்தார், வீழ்த்தினார். இங்கே இந்த 5 மண்டபங்கள் இதை குறிக்குதுன்றதை நான் இதை சொன்னேன். ஆனால் இங்கே வரும்பொழுது 38 வருடம் வியாதியாக இருந்த அந்த மனிதன், ஹல்லேலூயா, அவன் என்ன செய்யான், ஆண்டவருடைய ஒரே வார்த்தையில் ஜெயம் பெற்று எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. பலனடைந்து எல்லாரும் வியந்து பாராட்டும்படியாக ஓட ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. அவன் அவ்வளோ 38 வருஷம் காத்திருந்ததுக்கு பலன் கிடச்சதுங்க. அவன் இது சாதாரண காரியம் இல்லை, இது மகா பெரிய காரியம். அவனை சுற்றி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள், வியாதியஸ்தர்கள். ஆனால் எல்லாம் வானத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, இவன் மட்டும்தான் ஆண்டவரையை பார்த்துட்டு இருந்தான். ஹல்லேலூயா. யார் யார் ஆண்டவருக்காக காத்திருக்காங்களோ அவளுக்கு ஜெயமும் வெற்றியும் நிச்சயம். ஹல்லேலூயா. அங்கே சுற்றி இருந்த வியாதியஸ்தர்கள் எத்தனையோ பேர் நல்லா போயிருப்பாங்க, நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, மரித்தும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. வீட்டில் சில காலம் என்ன செய்திருப்பாங்க, உதவிகள் செய்திருப்பாங்க. 38 வருஷம் வியாதியாக இருந்த மனிதனுக்கு கூட தான் ஆரம்பத்தில் கொண்டு போடும்போது துக்கம் அவங்க கண்ணை என்ன செய்திருக்கோம், மனதை அடைச்சிருக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, அவனை கொண்டு பார்த்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. நாள் ஆக ஆக அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு பெருசாகிருச்சு. இவனை தேடி வரவே இல்லை, யாருமே வர முடியாத ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. 1 வாரம் வந்தாங்க, அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு வந்தாங்க, அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு வந்தாங்க, அதுக்கப்புறம் 3 மாதம், இப்படி நாள் அப்படியே கடந்து போக ஆரம்பித்தது. அவனுக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவைப்பட்டது. யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், படித்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் நெடுங்காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கர்த்தருக்கு நல்லாவே தெரியும், அவர் தூரத்தில் இருக்கும் பொழுதே இங்கே ஒருத்தன் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான் நம்ம சுகத்துக்காக வேண்டி, அவன் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சபடினால்தான் அவர் அங்கே வர்றாரு. ஹல்லேலூயா. யார் யார் ஆண்டவரை எதிர்பார்க்குறாங்களோ நிச்சயமாக அவங்கள தேடி கட்டாயமாக கர்த்தர் என்ன செய்வார், அற்புதம் செய்வார். இந்த வசனம் அதை தான் சொல்லுது. அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொன்று எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்ன. ரொம்ப சோகமாக சொல்கிறான்.
நான் எப்போ போனாலும் அந்த தேவதூதன் வந்து கலக்கும்போது இறங்கிடுறாங்க. ஆனால் நான் வந்து சப்பானியாக இருக்கேன், நான் திமிர்வாதக்காரனாக இருக்கேன். நான் அசைஞ்சு அசைஞ்சு முன்னால் போகிறதுக்குள்ளே வேற ஒருத்தர் இறங்கிடுறான். நான் என்ன ஆண்டவரே செய்ய முடியும் அப்படின்ட்டு கேட்குறான் பாருங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனை நோக்கி எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். அவன் உடனே என்ன செஞ்சான், உதித்து எழுந்து படுக்கை எடுத்துட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான். அதில் லோய்யா அவனுக்கு சந்தோஷத்தில் யார் வந்து அற்புதம் செஞ்சாங்கன்ட்டு அவனுக்கு தெரியவே இல்லை. அதில் லோய்யா அப்புறம் பாருங்கள், அதற்கு அவர்கள் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடம் கேட்கிறார். எல்லாருக்கும் அதிர்ச்சியம். 38 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தானே, இவன் எப்படி எழும்பி நடந்தான், எப்படி நடந்தான்? அவங்க எல்லாரும் அவனை கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, உன்னை எழும்பி நடக்க வச்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு தெரியாமல் இருக்குமா? எவ்வளோ அற்புதம் செய்கிறாரு, அவராக தான் இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவனை கேட்குறாங்க. ஹல்லேலூயா. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவன் இன்னான் என்று அறியவில்லை. ஆனால் அவன் அந்த சந்தோஷத்தில் அவரை சுற்றி தான் எப்போ பார்த்தாலும் ஆட்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்காங்களே. போகும் இடமெல்லாம் சீஷர்களும் போகிறாங்க, அவர் அறிஞ்சவங்களும் அவர் பின்னால் போயிட்டு தானே இருக்காங்க. அதனால யார் சுஸ்தமாக்குனாங்க நம்ம சரியாக கவனிக்கவே இல்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். அதன் பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, ஒரு நாள் தேவாலயத்தை பார்க்குறாரு. இவன் ஆலயத்துக்கு போயிருக்கான், நன்றி சொல்கிறதுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்தாரே, அதுக்கு நமக்கு நன்றி சொல்லணும்ன்ட்டு போயிருப்பான். ஹல்லேலூயா. இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். பார்த்தீங்களா, அவர் சொல்கிறார், நீ செய்த பாவத்தினால தான்டா உனக்கு 38 வருஷம் தண்டனை. இன்றைக்கி உனக்கு தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இனிமேல் என்ன செய்யாத, பாவம் செய்யாத. பாவம் செய்யாத. உன்னுடைய பாவத்தினால்தான் இந்த வேதனை. இன்றைக்கி இந்த உலகத்தில் அநேகர் பாவத்தினால தாங்க வியாதி. குடிக்கிறான் பாருங்க, வயிற்று வலி, ஹல்லேலூயா. குடிக்கிறான் பாருங்க, ஹார்ட் ப்ராப்ளம், எதேதோ சாப்பிட்றானுங்க. அது எல்லாம் என்ன செய்யுது, லங்ஸை பாதிச்சிடுது பாருங்க. வியாதி அவங்க செய்கிற பாவத்துக்கு ஏற்றாப்புல வியாதி. விபச்சாரம் பண்ணுறாங்க, பால் வியாதி வந்துடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு வியாதி இருக்குது. ஆனால் தண்டனையே இல்லாமல் அவன் மேலே வரவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா கூட நம்ம மனம் திரும்புறதுக்கு முன்னால் நம்ம பாவம் செஞ்சுருக்கோம்ல, அந்த பாவத்தை கர்த்தர் எல்லாத்தையும் கழுவுன பிறகு தான் நம்மளை பரலோகத்துக்கு என்ன செய்வார், கொண்டு பாரு. அதுக்குரிய தண்டனையும் கொடுத்துருவார். ஏன்னா மேலே போய் நம்ம பரிசுத்தமாக போகணும். அப்போ தண்டனையை ஏற்று ஒருத்தன் ஜெயிலேருந்து வெளியே தண்டனையை ஏற்று நல்லவனாகி வெளியே வரான். வந்த உடனே உலகம் அவனை ஏற்றுக்குது. அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்கிறவர்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. மன்னிக்கப்பட்டு தேவனோடு இணைந்து அவரோடு வாழ்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். 38 வருடம் கானான் பயணம். இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. 38 வருடத்தில் ஆண்டவர் அவங்கள என்ன செஞ்சார், சிட்சித்தார், ஆசீர்வதித்தார், எப்படியோ கொண்டு வந்தார் அவங்கள. ஆனால் இந்த 38 வருஷம் இவன் பாடு அனுபவித்திருந்தான். ஹல்லேலூயா. இன்று நாம் கானானுக்கு தான் நடந்துட்டுருக்கோம். என்ன கானானுக்கு, பரம கானானுக்கு. ஹல்லேலூயா. நமக்கு பாடுகள் வருகிறது, துக்கங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது. அவங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் என்ன செய்யும், அங்கேருந்தான் பதில் கொடுப்பாரு, மோசே மூலமாக பதில் கொடுப்பாரு. இன்றைக்கி டைரெக்டாக நம்மக்கிட்ட வந்து எப்படி அந்த மனிதனோடு பேசினாரோ அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். சுகமாவா என்று சொல்லுகிறார். எவ்வளோ பேர் சுகமாகறாங்கல்ல, எவ்வளோ அற்புதம்லாம் சொல்லி முடியாது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி சுகமானான். நம்ம என்ன செய்யணும், அந்த கானான் பயணத்தில் விசுவாசத்தோடு நம்ம கடந்து போகணும். 38 வருடம் கானான் பயணம். இஸ்ரவேலில் நடந்த வனாந்திர வாழ்க்கை. அந்த வனாந்திரத்தில் எவ்வளோ பாடுபட்டாங்க நமக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும். ஆண்டவர் எவ்வளோ உதவி செய்திருக்காரு நமக்கு தெரியும். எத்தனையோ யுத்தங்கள்லேருந்து ஜெயம் கிடச்சிருக்கு, அதுவும் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த கானான் பயணத்தில் நமக்கு ஜெயமும் வருகிறது, தோல்வியும் வருகிறது. ஆனாலும் விசுவாசத்தோடு இந்த வனாந்திர பயணத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறாரு, நினைக்கிறார். ஹல்லேலூயா. நினைக்கிறார். ஆமென். பாருங்கள், கானானுக்கு போகிறதுக்கு நம்ம தயாராகி நடந்து கொண்டு இருக்கிறோம். அதை முதல்ல நினச்சிங்க. குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, வேறு எங்கேயாவது இருந்தாலும் சரி, நமக்கு உள்ளர
ஒரு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். கானான் பயணம் வெகு தூரம், ஹல்லேலூயா. இந்த கானான் பயணத்தில் ஜெயம் எடுக்கணுமே, இந்த கானான் பயணத்தில் நான் ஆண்டவரோடு போய் கலக்கணுமே, இந்த கானான் பயணத்தில் நான் ஒரு பரலோகத்துக்கு போய் சேரணுமே என்கிற அந்த நினைவும் உணர்வும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிச்சயமாக பாவம் செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. பாவம் செய்ய மாட்டோம். சாபமும் நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. தேவத்துறை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே நமக்கு எப்போதும் கூப்பிட்ட உடனே வந்து அவர் உதவிகளை செய்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையோர்கள் முதலான வியாதியஸ்தர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்திருந்தனர். ஹல்லேலூயா. அவங்க இயேசுவை தேடல, தண்ணீர் கலக்கிறது தான் என்ன செஞ்சாங்க, எப்போது தேவதூதனை கலக்குவாங்க நமக்கு சுகம் கிடைக்கும், அதை தான் யோசிச்சுட்டே இருந்தாங்க. இதை நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்போமா? இதில் வந்து குருடர்னு போட்டிருக்கு பாருங்க. குருடர், கண்ணிருந்தும் குருடர், நல்லா வேதம் படிக்கிறாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்குறாங்க, அதிசயத்தை பார்க்குறாங்க. எதிர்காலத்தில் நமக்கு பரலோகம்னு ஒன்று இருக்குது, அதையும் அவங்க பார்க்குறாங்க. பாதாளம்னு ஒன்று இருக்குது, நம்ம போகக்கூடாதுன்றதும் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் பாவம் செய்கிறாங்க. ஆமேன். கண்ணிருந்தும் குருடர், ஆண்டவரே சொல்கிறார், கண்ணிருந்தும் குருடனாய் ஏறாதே. ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்பானிகள். இவங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கிடப்பாங்க. ஹல்லேலூயா. கை கால் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் சப்பானிங்க மாதிரி என்ன செய்வாங்க, வீட்டில் இருப்பாங்க. ஒய்ஃபு காலையில் பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சபைக்கு வேக வேகமாக கிளம்பி போயிடுவாங்க. ஏய் சோறாக்கி வச்சுட்டு போ. அப்போது இவங்க சொல்லுவாங்க, எப்பா நம்ம சபைக்கு வாங்கன்னு கூடுவாங்க. இவங்க இல்லை வேணாம், என்னால் முடியாது, ஒரு வாரம் வேலை செஞ்சேன், இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்னை விட்டுட்டு போ. ஹல்லேலூயா. அவங்க நன்னிலைமைக்கு வர அவங்களுக்கு பிரியம் கிடையாது. ஹல்லேலூயா. வீட்டிலையே படுத்து என்ன செய்வாங்க, சண்டே முழுக்க தூங்குவாங்க. அது ஆண்டவர் பாவம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காலை உனக்கு இருந்தும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான் சொல்கிறாரு. ஆமேன். உனக்கு காலை நடக்கிறதுக்கு உனக்கு இடரலாக இருந்தால் காலை தரிச்சு போடு, கையை தரிச்சு போடு, கண்ணை பிடிங்கி போடுன்றாரு. உனக்கு எது எது இடராக இருக்கோ அது உனக்கு தேவையாக இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போது நமக்கு எவ்வளோ பயந்து நம்ம நடக்கணுன்றதை நம்ம அறிந்து கொள்ளணும். சூம்பின உடுப்புடையோர், ஆண்டவருடைய வார்த்தை கேட்க அநேக இடம் இருந்தாலும் எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. எனக்கு போதும்பா டிவியை பார்த்துக்கிட்டு நான் இருக்கேன். ஹல்லேலூயா. அந்த அருமையான அந்த கூட்டத்தில் போய் நம்மளாம் ஆராதிக்கணும், அந்த கூட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ணணும், அந்த கூட்டத்தில் போய் நம்ம வந்து சந்தோஷப்படணும், அந்த எண்ணமே கிடையாது. ஹல்லேலூயா. இல்லாமல் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாங்க. கர்த்தர் மிகவும் அதை பார்த்து துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க இந்த வசனத்துடைய சாராம்சம். என்னென்னா, நேரத்துக்கு சாப்பாடு கிடச்சா போதும். ஹல்லேலூயா. நேரத்துக்கு தூக்கம் கிடச்சா போதும். ஹல்லேலூயா. எங்கேயாவது ஊரை சுற்றணுமா, போய் சுற்றணுன்னா சுற்றுவாங்க. தண்ணி, அதான் இப்போ தான் மது எங்கே பார்த்தாலும் என்னது, அது கிடச்சா போதும், குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு கவுந்தடிச்சு படுத்து எல்லாம் தூங்குவாங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் பிசாசு பாதாளத்தில் போட்டுருவாங்க. அக்கினி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கிற இடத்துக்கு இவங்க போவாங்கன்றதை உணர்ந்தும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. உணர்வில்லாத இதயம் உள்ளவர்கள், உணர்வில்லாதவர்கள். ஆனால் இந்த 38 வருஷம் கானான் பயணத்தை போல 38 வருஷம் வியாதியாக இருந்தான் பாருங்கள். அவன் எவ்வளோ பாடுகளை அனுபவிச்சிருப்பான்ட்டு நான் இன்றைக்கி கொஞ்ச நேரம் பேசினேன் உங்ககிட்ட. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம என்ன செய்யணும், அவனை போல இல்லாதபடி நம்ம என்ன செய்யணும், எழுந்து நடக்கணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஆண்டவர் அற்புதம் சொல்லி ஜெபம் பண்ணி விடணும். அவங்க என்ன செய்யணும், அந்த அற்புதத்தில் ஜெயம் பெறணும். ஹல்லேலூயா. எழுந்து நடக்கணும். பாவம் செய்வதை விட்டு விடுங்கள், விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் துதி செலுத்துங்கள், வேதத்தை துணையாக வைத்து நம்முடைய மார்போடு அதை அணைத்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வழி நடக்க கானான் பயணத்திலே நாம் நடக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. இன்னும் நாம் நடக்கிற தூரம் வெகு தூரம் நினைக்காதீங்க, கொஞ்சம் தூரம்தான். இன்னும் கொஞ்ச நாளில் ஆண்டவர் வரப்போகிறாரு. வரப்போகிறவர்கள் அவருடைய மேகத்தையும் வானத்தையும் என் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பரலோகத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். ஆமென்.
ஆமென். நாம் அதே போல் காத்திருந்து தேவனுடைய வருகையிலே ஜெயமெடுத்து அவரோடு கலந்து கொள்வோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.